வச்சுருக்காருங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு இருக்குது. அதனால் கொட்டுதுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் நம்ம கடை இருக்குது, அதனால் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் கொட்டிகிட்டு இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதனால் நம்ம வந்து பார்க்குறக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து ஊருக்கு நடுவில் பெட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வருங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டில் கொட்டிகிட்டே இருந்தது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஸ்டேஷனு கோர்ட் அப்படிங்கிறதுனால நடக்க வேண்டிய பிரச்சனைகள் வந்துடும். இந்த யூடியூப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பெட்டி வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த பெட்டி வேறு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2300 2500 பெட்டி விற்கிறாங்க. பழகு காணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இப்போ பழைய பெட்டி இந்த புது பெட்டி மாற்றி எடுத்தாச்சுங்க. பெட்டி வந்து ஆகாது. இவர் வந்து ஏதோ ஒரு வேளை நம்ம இடத்த காலி பண்ண போகுது அப்படின்னு சொன்னாருங்க. நம்ம கடை இருக்கிற ஊரில் இருக்கிறாருங்க. அதனால் வந்து 2-3 டைம் வந்து சொன்னார், எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எப்படி டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னாருங்க. சரின்ட்டு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்து போகிறோங்க. நம்ம எல்லாமே டெல்லின் பீஸ் தான் வச்சுருக்கிறோம். இந்த பீஸ் அப்பா வச்சுட்ருக்காருங்க, வளர்த்திட்ருக்காரு. அப்பா கிட்ட கொடுத்துடலாங்க, அவர் வளர்த்திட்ருக்கட்டும்.